டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தின் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் என்ற தகவலை வரைகளை விளக்கத்துடன் தர இணைகிறார் செய்தியாளர் அஞ்சலி. நன்றி கல்பனா. நேயர்களுக்கு வணக்கம். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புயலாக மாறினாலும் தமிழகத்தை தாக்கப் போவதில்லை அப்படிங்கிறதா ஏற்கனவே நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். இப்ப இந்த நிலையில வரக்கூடிய அடுத்த மணி நேரங்கள்ல மழையினுடைய தீவிரம் எங்க இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் வரைகளை விளக்கத்துடன். இப்ப ஏற்கனவே வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி வடக்கு நோக்கி நகரும் என்று சொல்லப்படுகிறது. இதனால என்னன்னா நமக்கு ஆந்திர பகுதிகளில் இந்த மழையானது தொடங்கி அது மெல்ல மெல்ல வட தமிழக கடலோர பகுதிகளில் தான் மழையை கொடுக்கும் அப்படிங்கிறது கொடுக்கப்பெற்ற தகவல். இது வரைகளை விளக்கத்துடைய இருக்கக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியானது கேரள உள்ளிட்ட பகுதிகளையும் மழையை கொடுத்து தொடர்ந்து மத்தியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மழையை கொடுக்கும். இதுதான் வரக்கூடிய 25 தேதிகள் வரை இருக்கக்கூடிய நிலவரம். அதற்கு அடுத்தபடியாக 25 தேதிக்கு மேல மெல்ல மெல்ல இந்த மழையினுடைய தீவிரம் குறைந்து வழக்கம் போல இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு இந்த மழை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சரியாக ஒரு 10 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10 மணி வரைக்கும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் என்று கேட்டால் அது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிக மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. எங்க நமக்கு தீவிரமான மழை இருக்கும் அப்படின்னு கேட்டனா ராஜபாளையம், கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களையும், திருநெல்வேலி, நாங்குநேரி, காயல்பட்டினம், திசையன்விளை, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் தான் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும். காரணம் அரபிக்கடலில் ஏற்கனவே காற்று சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த காரணத்தால என்னன்னா நமக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் அதே நேரத்தில் மலையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளையே தான் மழையை எதிர்பார்ப்போம். தொடர்ந்து இந்த கொடைக்கானல், பழனி உள்ளிட்ட இடங்கள், போடி நாயக்கனூர் உள்ளிட்ட இடங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பேரையூர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை 10 மணி வரைக்கும் இந்த மழையை நாம் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த மழையானது மதியத்திற்கு மேல தீவிரம் அடையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வரைபடத்தில் உங்களுக்கு மெல்ல மெல்ல இந்த ஒரு மூவிங் இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சரியாக ஒரு 3 மணி நிலவரத்தில் நாம இருக்கிறோம். 3 மணி போல என்ன ஆகும்னா நமக்கு இங்க வடக்கு பக்கம் இந்த காற்று சுழற்சியானது நகர்ந்து அது ஆந்திர பகுதிகளில் இருந்து டிராவல் ஆகி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு லேசான மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இப்போ மதியம் 3 மணி போல நமக்கு எங்க எதிர்பார்க்கலாம்னா சென்னை ஒட்டிய பகுதிகளையும், காஞ்சிபுரம், மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களையும், தொடர்ந்து கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல மதியம் ஒரு 3 மணிக்கு மேல நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரம்பலூர்ல இன்று ஒரு நல்ல மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பகுதிகளில் ஏற்கனவே மழை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மழை மெல்ல மெல்ல நமக்கு உள் மாவட்டங்கள், நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளில் உள் மாவட்டங்களில் மழையை கொடுக்கறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து மதுரையில மதியத்திற்கு மேல ஒரு லேசான மழையை எதிர்பார்க்கலாம். ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்கள்ல அதே மழையினுடைய தீவிரம் தொடர்வதாக அறிகிறோம். நாகர்கோவிலையும் மதியம் 3 மணிக்கு மேல இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கிறது. இது சரியாக நம்ம மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்தபடியாக இந்த மழை நம்ம மாலை செல்ல செல்ல கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. சரியாக இரவு 9 மணி வரைக்கும் நமக்கு இந்த வரைகலையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதனுடைய தீவிரம் எவ்வாறாக இருக்கும் என்பதெல்லாம் நம்ம கேட்டு பெறுவதற்காக நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் சார் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்ப வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயலானது எந்த மாற்றத்தையும் நமக்கு கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நமக்கு தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழையை கொடுக்குமா? 25ஆம் தேதிக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அதாவது தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலிலே ஏற்கனவே உருவான இடத்திலேயே தொடர்ந்து ஒரு ஆணி அடித்தார் போல மத்திய கேரளா பகுதிகளில் ஒரு வலுவான கீழடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த அரபிக்கடல் சுழற்சி இல்லாமல் இருந்திருந்தால் சென்னைக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம். அதே நேரத்தில் அரபிக்கடல் சுழற்சி உருவான காரணத்தினால
ஒரு குறிப்பிட்ட திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல காற்று குவிதல் அதிகமாகி நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட கொடுத்திருக்கிறது விடிய. தற்பொழுது உள்ள அமைப்பை பார்க்கும் பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க் லோ பிரஷர், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது. அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக மெல்ல செயலிழக்க தொடங்கும். அதனால தொடர்ந்து கேரள பகுதிகளிலையும் தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழை பொழிவு 26ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 24ஆம் தேதி செயலிழந்து இது இந்த காற்று சுழற்சி, அதாவது தீவிரமடைய போகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகும் பொழுது முற்றிலுமாக அதிலிருந்து கலைந்து வந்து சேர்ந்து விடும். இதனால தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு இன்னும் அந்த கனமழை, மிக கனமழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய நிலைமையை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மிக கனமழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிகழ்வானது வங்கக்கடலுக்கு வரும் பொழுது அந்த மழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது மேற்கில் இருந்து ஒரு வலுவான ஒரு மேகங்கள் திரண்டு கிழக்கு நோக்கி வரும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பொழிவு தொடர் மழை பொழிவாகவே ஒரு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலம் போலவே இருமழை கொடுக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல தொடர் மழை பொழிவாகவே இன்றைக்கும் நாளைக்கும் இருப்பதற்கும் வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு இந்த மழை பொழிவு கன்னியாகுமரியில தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இப்பொழுது மழை ஓய்ந்திருந்தாலும் சில இடங்கள்ல தூறலை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்ப டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனையில கூட ஒரு மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா மன்னார் வளைகுடாலிருந்து வரக்கூடிய காற்று கோடியக்கரை முனையில ஏறி நிகழ்வுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால இந்த காற்று நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் இடத்துல தான் இந்த மழை பொழிவு அமையும். ஆக வடமேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய காற்று குவிதல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல அமைந்து பிறகு மத்திய மாவட்டங்கள்ல அமையும். அந்த நிகழ்வு செயலிழந்து வங்கக்கடலுக்கு வரும் பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு 25-26 ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆக படிப்படியாக தென் மாவட்ட மழை செயலிழக்கும் பொழுது இந்த அரபிக்கடல் நிகழ்வு வடகடலோரத்திற்கும் வட மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திரா, கர்நாடக பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. இந்த நிகழ்வு செயலிழந்து, அதாவது அரபிக்கடல் நிகழ்வு செயலிழந்து விலகிய பிறகு வங்கக்கடல் நிகழ்வு புயலாகி விலகும் பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வெப்பநிலை சற்று உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100-102 வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்மா நன்றி செல்வகுமார் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.